Hi friends, welcome to our channel Engineer Mali Kadai. இன்னைக்கு நாம Engineer Mali கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா சிறு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான சில பேசிக்கான திங்ஸ் பத்தி பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிசினஸ் பண்றதுக்கான நிறைய வீடியோஸும் மளிகை கடை சம்பந்தமான நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே फ्रेंड्स. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெல்லியும் பால்கோவும் வீட்ல பண்றேன் சார். நான் வந்து சேல்ஸ் வெளியில பண்ணனும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படி சொன்னாங்க. அது வந்து இப்போ சிறு தொழில்ல வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு. நிறைய பேர் கொஞ்சம் அந்த பேசிக் தெரியாம உள்ள இறங்கிட்டு மாதிரி அப்படியே இல்லாமே போயிருந்தாங்க நிறைய பேர். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ்லாம் சொல்றேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா? இதான் மெயின். ஒரு சிறு தொழில் பண்ண முன்னாடி கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா பண்ணா நீங்க சக்சஸ் ஆயிரலாம். நீங்க வந்து வின் பண்ணிரலாம் சரியா? கொஞ்சம் அவசரமா இறங்குறவங்க வந்து இதுல வந்து தோத்துறாங்க. நீங்க வந்து நான் சொல்ற ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स. இப்போ சிறு தொழில் பண்ணனும் அப்படிங்கும்போது உங்களோட கைப்பக்கம் எதுல இருக்குனா இந்த பால்கோவா பண்றது, இல்ல ஜெல்லி பண்றது, இல்லனா ஜூஸ் மேனுஃபேக்சரிங், இல்ல கம்மர் கட், இல்லனா பன் சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல இருக்கு அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்னா நீங்க இந்த ஜெல்லி நீங்க மேனுஃபேக்சரிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லி பண்றீங்கனா இந்த ஜெல்லியை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இது வந்து எத்தனை நாள் கெட்டு போகாம இருக்குது சரியா? அதுதான் விஷயம். நீங்க வந்து ஜெல்லியை பண்ணிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணனும். எவ்வளவு நாள் வந்து கெட்டு போகாம இருக்கணும். ஆக்சுவலா இந்த ஜெல்லியோட எக்ஸ்பைரி வந்து 45 நாள். இந்த பாட்டில்ல எழுதி இருப்பாங்க. நான் அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டேன். 45 நாள் எக்ஸ்பைரி சரியா? இந்த பால்கோவா சேம் 45 நாள் எக்ஸ்பைரி. ரவுண்ட் பால்கோவா இது நல்லா ஸ்பீடா போகும் சரியா? அந்த மேக்ஸिमम சில்லறலாம் வாங்காம இந்த பால்கோவா வாங்கி வாயில போட்டு போயிடுவாங்க. அதனால இந்த பால்கோவா நல்லா ஸ்பீடா போகும். இது கமர் கட் சரியா? கமர் கட்னு சொல்லுவாங்க. ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும். கமர் கட், கல்கோனா இந்த மாதிரி நிறைய ஸ்லாங்ல சொல்லுவாங்க. கமர் இது வந்து இதோட எக்ஸ்பைரி வந்து 2 மாசம் சரியா? இப்போ வந்து ஓகே ரைட். அடுத்து பன்னோட எக்ஸ்பைரி வந்து 12 நாள். இது வந்து மில்கா பன்னு ஓரளவு சேல்ஸ் ஆயிட்டு கீழ இருக்க ரெண்டு தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணனும்னா 1 வருஷம் இதோட எக்ஸ்பைரி. ஜூஸ்ல வந்து மத்த எல்லா ஜூஸும் 3 மாசம் தான் இருக்கும். மேங்கோ ஜூஸ் மட்டும் 6 மாசம் எக்ஸ்பைரி சரி? ஓகே फ्रेंड्स. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா FSSAI லைசென்ஸ் எடுக்கணும். நீங்க அதுக்கு எடுத்துட்டு இத வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இதோட மெயினான திங் என்னன்னா நீங்க வந்து அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணாதான் இதுல வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரியா? இப்போ இதோட ரேட் வந்து 45 ரூபாய் தான் சரியா? 45 ரூபாய் 60 ரூபாய்க்கு இருக்கும். இது எங்க 45 ரூபாய்னா டிஸ்ட்ரிக்ட்டோட மெயினான ஹோல்சேல் ஷாப்ல இது வந்து 45 ரூபாய் சரியா? அடுத்த ஏரியாக்கு மாறும்போது இது 50 ரூபாய் ஆயிரும் சரியா? இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா இப்போ இது 45 ரூபாய் தான் ரைட்டா? இந்த பாட்டிலோட ரேட் ஒரு 6 ரூபாய் இல்ல 7 ரூபாய் கண்டிப்பா இருக்கும் இந்த பாட்டிலோட ரேட். நீங்க உங்கட்ட ஹோல்சேல்ல ஒருத்தர் வாங்குறாரு தெரியுமா? அவருக்கு கண்டிப்பா ஒரு பாட்டிலுக்கு வந்து 5 ரூபாய் கண்டிப்பா அவர் வச்சு தான் கொடுப்பாரு. 5 ரூபாய்க்கு கீழ கொடுக்க மாட்டார். அப்படிங்கும்போதுல இந்த 60 பீஸ வந்து நீங்க வந்து ஒரு 35 ரூபாய் இல்ல 30 ரூபாய்க்குள்ள நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும் சரியா? அதுதான் இதுல உள்ள விஷயம். இந்த பால்கோவாவும் அப்படிதான். அதே 60 பீஸ் 45 ரூபாய் பெரிய ஷாப்ல, அடுத்த ஏரியா மாறும்போது 50 ரூபாய். எக்ஸ்பைரி எல்லாமே அப்படிதான். எந்தவித காம்புற பிரச்சனையோ கெட்டு போற பிரச்சனையோ எதுவுமே வரல இதுவரைக்கும் சரியா? அந்த கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டா இருக்கனால இருக்குது. இதே அப்படிதான். அந்த கமர் கட்டும் அப்படிதான். ஆனா இப்போ எக்ஸாம்பிள் 45 ரூபாய் போட்டு 45 நாள் போட்டுருக்காங்க. 45 நாள் கடையில இருக்காது. அது வித்துரும். சப்போஸ் எதுவும் கடையில இருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி கெட்டு போக கூடாது சரியா? நீங்க கொடுக்கிற டேட் படி இருக்கணும். இதுதான் விஷயம். நீங்க வந்து எவ்வளவு நாள் நீங்க செஞ்சுட்டு அது வந்து கெட்டு போகாம இருக்குது உங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கறத செக் பண்ணனும். எனி ப்ராடக்ட் நீங்க வந்து என்னனாலும் செய்யலாம். மசாலானாலும் பண்ணலாம். மசாலா வந்து 9 மாசம் 6 மாசம் 12 மாசம் நீங்க வந்து எக்ஸ்பைரி எப்படி கொடுக்க போறீங்க? அவ்வளவு நாள் உங்க பொருள் கெட்டு போகாம இருக்கா அப்படிங்கறத ஒரு 6 மாசம் ஒரு ரிசர்ச்ல வைங்க சரியா? உங்க பொருள் சின்ன பொருளா இருந்தாலும் பெரிய பொருளா இருந்தாலும் ஒரு ரிசர்ச்ல வைங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கெட்டு போகுதுனா எதனால கெட்டு போகுது சரியா? எதனால உங்க பொருள் கெட்டு போகுது, இன்னும் கெட்டு போகாம இருக்க என்னலாம் பண்ணனும் அப்படிங்கறத கண்டிப்பா ரிசர்ச் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணலாம். அதே மாதிரி profit வந்து பெரிய அளவுல வைக்க முடியாது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டேன் சரியா? இது வந்து 30 ரூபாய்க்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாம். அப்பனாதான் அது கை கடந்து வரும்போதுல வந்து அந்த ரேட்டுக்கு போகும். சப்போஸ் நீங்க நேரடியா கடைக்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு டாலன்ட் இருக்கு அப்படினா நீங்க வந்து நேரடியா கடைக்கு போடலாம். எதுக்காக சொல்றேன்னா இப்போ எந்த ஹோல்சேல் ஷாப்ல போனாலும் இந்த 2-3 ஒரே கம்பெனியை தான் வச்சிருப்பாங்க. வேற கம்பெனியை எடுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா கெட்டு போற பிரச்சனை சரியா? சிலருக்கு வந்து அந்த பக்குவம் வந்து மெயின்டெய்ன் ஆகாது, கெட்டு போயிடும். அதனால அதே மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட் உங்க அமௌண்ட் பிடிச்சு வச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஏனா சப்போஸ் கெட்டு போயிட்டா ரிட்டர்ன் எடுக்கணும் நீங்க. மெயினான விஷயம் அப்படிதான். எந்த ஒரு பொருளுமே நீங்க ஒரு ஹோல்சேல் கடைக்கு சப்ளை பண்றீங்கனா ரிட்டர்ன் ஆப்ஷன் கண்டிப்பா உண்டு சரியா? அது விக்காம இருந்தாலுமோ அதுல கெட்டு போய் ரிட்டர்ன் வந்தாலுமோ
நீங்கள் தான் பொறுப்பு ரிட்டர்ன் எடுக்கணும். சரி, அதே மாதிரி FSSAI போடுறீங்க, நீங்கள் தான் முழு பொறுப்பு அந்த பொருளுக்கு. சரியா, FSSAIயில் என்னெல்லாம் போடணும்னா என்றைக்கு மேனுஃபேக்சர் பண்ணீங்க, என்றைக்கு வரைக்கும் எக்ஸ்பைரி, என்னென்ன வேதிப்பொருள் எல்லாம் சேர்த்துருக்கீங்க, சுகரு, சீனி, பிறகு கெட்டு போகாமல் இருக்குது, என்னென்ன சேர்த்துருக்கீங்களோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த ஃபுட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ப்ளஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்கள் இண்டஸ்ட்ரி நம்பரு, FSSAI நம்பர் எல்லாமே அதில் இருக்கணும். கரெக்டான ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் பொருளை வந்து குவாலிட்டியாக கொடுங்க, கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.